ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஆனந்த் அகாடமி. நம்ம ரீசெண்டாக பேசிகிட்டு இருக்க கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். டீலிமிட்டேஷன் கமிஷன் 2026. ஸோ இப்போ நம்ம முதல்வர்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, போராட்டம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது ரிலேட்டடாக தான் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். இது வந்து கம்பல்சரி உங்களுக்கு எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, இதுலேருந்து இது ரிலேட்டடாக என்ன வரும், ஒரு கொஸ்டின்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். குரூப் 1 இருக்கட்டும், குரூப் 2 இருக்கட்டும், குரூப் 4 இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு வந்து ஒரு கொஸ்டின் வந்து கம்பல்சரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸும் நம்ம சேனலில் இருக்குது. ஸோ பார்க்காதவங்க பார்த்துருங்க. அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம டீலிமிட்டேஷன் கமிஷனுக்குள்ளே போகலாமா? ஓகே, இப்போ இது வந்து நான் ஓரளவுக்கு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து டீலிமிட்டேஷன் கமிஷன்னா என்ன, அதை நம்ம பார்த்துடலாம். தொகுதி மறுவரை, எல்லை நிர்ணயம், இந்த மாதிரி இருக்கும். சரியா? ஒரு நாட்டோட மக்கள் தொகை ஏற்படும் மாற்றங்கள்ல வந்து பிராந்திய தொகுதிகளின் எல்லைகளை வந்து நிர்ணயிக்கும் செயல். சரியா? இப்போ ஒரு நாட்டோட சரி, ஒரு நாட்டில் வந்து மக்கள் தொகை இருக்காங்க. அதில் வந்து என்ன இருக்கும், சில நேரம் ஏற்றம் இருக்கும், இறக்கம் இருக்கும், கொஞ்ச நேரம் கூடும் குறையும் இல்லையா? இப்போ அந்த மாதிரி இருக்கிறதுல வந்து இப்போ அது வந்து இப்போ கூடுச்சு அப்படின்னா, இப்போ லோக்சபா சீட்ஸ் இருக்கு இல்லையா, நம்மளுக்கு வந்து தொகுதியோட எல்லை, பிராந்திய தொகுதிகளின் எல்லை அப்படின்னா நம்ம வந்து இது கிடையாது, நம்ம அந்த டிஸ்டன்ஸ் சொல்ல மாட்டாங்க. லோக்சபாவில் வந்துட்டு நம்ம நாடாளுமன்றத்தில் லோக்சபா இருக்குல்ல, ராஜ்யசபாவில் நம்ம என்ன பண்ணுவோம், மறைமுக தேர்தல் மூலமா எம்பிஸை வந்து செலக்ட் பண்ணி அனுப்புவோம். பட் ஆனால் இந்த மக்களவையிலையும் உறுப்பினர் இருப்பாங்களா, மொத்தம் இப்போ 543 உறுப்பினர்கள் இருக்காங்க இல்லையா, மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா. இப்போ அவங்கள வந்து இது பண்ணுறது எப்படி எடுப்பாங்கன்னா, இந்த தொகுதி மறுவரை எல்லை நிர்ணயம் மூலமா. இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து இப்போ எவ்வளோ இருக்காங்க அப்படின்னா 39 சீட்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்கும். ஸோ இது மாதிரி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ மறுபடியும் எல்லை நிர்ணயம் பண்ணி அதை வந்து ஒன்று கூட்டலாம். இப்போ நம்மளுக்கு வந்து இப்போ மக்கள் தொகை அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த சீட்ஸை வந்து கூட்டுவாங்க. இல்லை மக்கள் தொகை வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா தமிழ்நாட்டில் அதை வந்து சீட்ஸை வந்து இப்போ குறைச்சிருவாங்க. இப்போ அதுக்கான தான் நம்ம முதல்வர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சீட்ஸ் குறைஞ்சிரும், இப்போ வந்து 39லேருந்து சீட்ஸ் வந்து 31 குறைஞ்சிரும், மறுபடியும் நீங்கள் வந்து மறுவரை சட்டம் போட்டோம் அப்படின்னா அதுலேருந்து குறைஞ்சிரும்னு சொல்லிட்டு அதை வந்து என்ன பண்ணுறாங்க, எங்களுக்கு சீட்ஸ் வேணும்னு சொல்லிட்டு இப்போ போராட்டம் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து எந்த அமைப்பால் வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்திய அரசால் எல்லை நிர்ணய ஆணைய சட்டத்தின் கீழ் தான் இந்த ஆணையம் வந்து என்னப்பட்டிருக்கு, நிறுவப்பட்டிருக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு வந்துட்டு தொகுதி மறுவரை அப்படின்னா ஒரு நாட்டோட மக்கள் தொகை ஏற்படும் மாற்றங்கள்ல இருக்க அந்த பிராந்திய தொகுதிகளின் எல்லையை வந்து நிர்ணயிக்கும் செயல் தான் நம்ம என்னன்னு பார்த்துருக்கோம் அப்படின்னா தொகுதி மறுவரை அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். இது வந்து எந்த அமைப்பால் வருதுன்னு பார்த்தோம்னா, இந்திய அரசால எல்லை நிர்ணய ஆணைய சட்டத்தின் கீழே தான் இது வந்து வருது. இதோட நோக்கம் என்ன நம்ம பார்த்தோம்னா, சமமான பிரதிநிதித்துவம், எல்லாருக்குமே வந்து ஈக்குவலாக வந்து எல்லாம் கிடைக்கணும், எஸ்சி எஸ்டிக்கு இடஒதுக்கீடு கிடைக்கணும், நான் எல்லாமே தேர்தல் தொகுதிகள் வந்து நியாயமான தேர்தல் தொகுதிகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இது வந்து பார்க்கறதுனால இதுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்கு தான் இதோட முக்கிய நோக்கமாக இருக்குது. ஓகே, இது வந்து இப்போ அரசியல் அமைப்பு படி 2026க்கு பிறகு இப்போ நம்மளுக்கு நடக்கும் முதல் மக்கள் தொகை, இப்போ நம்ம மக்கள் தொகை கணக்கெடுப்பும் நம்ம வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கோம். கணக்கெடுப்புக்கு பிறகு தொகுதிகள் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா மறுவரையறை செய்யப்படும். சரியா? செய்யப்பட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த நடவடிக்கையால் தென் மாநிலங்களின் மக்களவை தொகுதிகள் வந்து குறையலாம் என்ற அச்சம் வந்து நிலவேறு. இதன்படி தமிழ்நாட்டின் தொகுதிகள் வந்து எவ்வளோ குறைச்சிருவாங்க, 39லேருந்து 31 வந்து குறைச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி இப்போ நம்மளுக்கு ஒரு இது இருக்கு. ஓகே, அதே மாதிரி இந்த ஆணையத்தோட உத்தரவுகள் வந்து இறுதியானது. சரி, இந்த ஆணையம் வந்து என்ன முடிவு எடுத்தாலுமே அது வந்து என்ன சொல்றாங்கன்னா இறுதியானது. அதே மாதிரி இந்த வந்து எந்த நீதிமன்றத்தாலும் என்ன பண்ண முடியாது, கேள்வி கேட்க முடியாது. இந்த தொகுதி மறுவரை ஆணையம் வந்து இந்திய குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படும் இந்திய தேர்தல் ஆணையத்துடன் இணைந்து வந்து என்னப்படுது, செயல்படுகிறது. இதோட உறுப்பினர்கள்லாம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி, தலைமை தேர்தல் ஆணையர், அந்தந்த மாநிலத்தின் தேர்தல் ஆணையம், இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இந்த ஆணையத்தில் வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இதுபடி இப்போ ரீசெண்டாக ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் நேற்று வந்து நாடாளுமன்றத்தில் வந்து பிரதமர் மோடி வந்து ஒன்று சொல்லியிருந்தாரு. என்ன சொல்லியிருந்தாரு, இப்போ வந்து லோக்சபா சீட்ஸை வந்து என்ன பண்ண போறேன்னு சொல்லியிருந்தாரு, 543, அதாவது 543லேருந்து
50 வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அங்கே இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. பட் தமிழ்நாட்டில் குறைஞ்சிருமோ, லோக்சபா சீட்ஸ் வந்து குறைஞ்சிரும்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. அதே மாதிரி பெண்களுக்கு இந்த நாடாளுமன்றத்தில் பிரதமர் மோடி சொன்னது என்ன அப்படின்னா, நம்மளுக்கு 543லேருந்து 850 வந்து நம்மளுக்கு வந்து கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பெண்களுக்கு வந்துட்டு பெண்களுக்கு வந்து எவ்வளோ இடஒதுக்கீடு தராங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 33% வந்து இடஒதுக்கீடு வந்து இதன் மூலியமா செயல்படும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் அவர் வேற என்ன சொன்னார் அப்படின்னா, இது வந்து இப்போ இந்த தொகுதி மறுவரை இப்போ நம்மளுக்கு வந்து மக்கள் எடுப்பு கணக்கெடுப்பு அடுத்த வருஷம் முடிஞ்சிரும். முடிஞ்சிட்டு அதுக்கப்புறமேட்டு என்ன மக்கள் எடுப்பு கணக்கெடுப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த ஆணைய சட்டம் வந்து போடுவாங்க. எல்லை நிர்ணய ஆணைய சட்டம் போட்டு அதுல இருந்து என்ன பண்ணுவாங்க, அந்த டீலிமிட்டேஷன் வந்து போடுவாங்க. டீலிமிட்டேஷன் கமிஷன் போட்டு மாநிலங்கத்துல கூட்டணுமா குறைக்கணுமா நம்மளுக்கு பேசுவாங்க. இது வந்து எப்போ நடக்கும் அப்படின்னா 2029 தேர்தலில் தான் இந்த மாற்றம் வந்து கூடுச்சா குறைச்சா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு இதுல வந்து மெயினான ஒரு ஆர்டிக்கல் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆர்டிக்கல் வந்து 81. இந்த 81 வந்து எதை சொல்லுது அப்படின்னா, மக்களவையின் இயல்பு மற்றும் இடஒதுக்கீட்டை வந்து அதாவது மக்களவையில் வந்து இடஒதுக்கீடு பற்றி பேசுறது வந்து 81 ஆர்டிகல் 81 தான் நம்மளுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மக்களவையில் இருக்க இடஒதுக்கீடை பற்றி பேசுது அரசியலமைப்பில். அடுத்து இந்த முன்னெடுப்புக்கு வந்துட்டு இப்போ எடுத்திருக்காங்களே, இது வந்து இன்னும் சட்டமாக போகல. இது வந்து இதுதான் பேசியிருக்காங்க. இன்னும் இதுக்கு வந்து மசோதா பாஸ் பண்ணி எங்கே பாஸ் பண்ணுவாங்க, 2 அவையிலையுமே வந்து என்ன பண்ணுவாங்க, பாஸ் பண்ணுவாங்க. மக்களவையிலையும் பாஸ் பண்ணுவாங்க, மாநிலங்களவையிலையும் நம்மளுக்கு பாஸ் பண்ணி பெரும்பான்மை வேணும். எப்படின்னா 3 2 பங்கு என்ன வேணும் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து பெரும்பான்மை, சிறப்பு பெரும்பான்மை இல்லை, பெரும்பான்மை தான். பெரும்பான்மை இருந்தும் பிளஸ் நம்மளுக்கு மாநிலங்களோட ஒப்புதலும் வேணும். மாநிலங்களின் ஒப்புதலும் இதுக்கு இருக்கணும். ஓகே, இதெல்லாம் பண்ணாதான் அந்த மசோதா வந்து நம்மளுக்கு சட்டமா மாறி மறுபடியும் என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஆணைய சட்டம் போட்டு ஆணைய சட்டம் போட்டு மறுபடியும் நம்ம வந்து குறைக்கலாமா கூட்டலாமான்னு பார்ப்போம். இப்போ நம்மளுக்கு கேட்கலாம், நீங்கள் வந்து என்ன அப்போ இது வரைக்கும் நடக்கலையா மக்கள் தொகை கணக்கு, எல்லாமே நடந்துச்சு, நம்ம என்ன பண்ணி வச்சிட்டோம்னா அதை ஃப்ரீஸ் பண்ணி வச்சிட்டோம். 2026 வரைக்கும் என்ன பண்ணி வச்சுட்டோம், மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தாலும் நம்ம வந்து 2001 கணக்கெடுப்பு படி தான் வந்து நம்ம தொகுதிகள் வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம், ஒரு திருத்த மசோதா போட்டு அதை வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சிட்டோம் 2026. ஸோ அப்போ அதனால தான் இப்போ 2026க்கு அப்புறம் நடக்கிற இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பில் வந்து நம்மளுக்கு மாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கு. ஓகேயா, இப்போ பாருங்க, இது ரிலேட்டடாக இப்போ ஆல்ரெடி ஒரு ஆர்டிகல் 81 பார்த்தோம். இப்போ ஆர்டிகல் 82 வந்து பாருங்க, மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கு பிறகு நாடாளுமன்ற தொகுதி மறுவரை சட்டத்தை ஏற்ற வேண்டும். ஒவ்வொரு ஆர்டிகல் 81 வந்து என்ன சொல்லுது, நம்மளோட மக்களவையில் இருக்க இடஒதுக்கீடை பற்றி பேசுது. அடுத்த ஆர்டிகல் 82 என்ன பேசுது, மக்கள் தொகை கணக்கெடுப்பு பிறகு கண்டிப்பாக வந்து என்ன பண்ணணும், தொகுதி மறுவரை சட்டத்தை வந்து ஏற்ற வேணும் அப்படின்னு சொல்லுது. அடுத்த ஆர்டிகல் 170 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கு பிறகும் மாநில சட்டமன்ற இடங்கள் வந்து மறுசீரமைக்கப்படணும் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லுது. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, ஆர்டிகல் 330 அண்ட் 332. இது வந்து என்ன அப்படின்னா, எஸ்சி எஸ்டிக்கான இடஒதுக்கீடு மக்கள் தொகை விகிதாச்சாரத்தின்படி, அதாவது மக்கள் தொகை பெர்சன்டேஜ் படி எஸ்சி எஸ்டிக்கு வந்து என்ன பண்ணணும், இடஒதுக்கீடு வந்து கொடுக்கணும். அதாவது ஷெட்யூல் கேஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ். அடுத்து வந்துட்டு பிரிவு 327 வந்து தேர்தல்கள் தொடர்பான சட்டங்களை இயற்றுவதற்கான பாராளுமன்றத்தின் அதிகாரம் வந்து இருக்கு. ஏன்னா தேர்தல் சம்பந்தமானது. அப்போ பாராளுமன்றத்துக்கு என்ன இருக்கு, அதிகாரம் இருக்கு. எந்த விதிப்படி, 327 படி. நெக்ஸ்ட் வந்துட்டு பிரிவு 329A வந்து எல்லை நிர்ணய உத்தரவுகளை எந்த நீதிமன்றத்திலும் எதிர்த்து வழக்கு தொடர முடியாது. ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு மறுபடியும் நம்மளுக்கு இது கேஸ் போடணும்னாலும் நம்மளால என்ன பண்ண முடியாது, இந்த உத்தரவுகளை மீறி வந்து நம்மளால கேஸ் போட முடியாது. எந்த ஆர்டிக்கல் 329A படி. நெக்ஸ்ட் வந்து பாருங்க, இப்போ நம்ம ஒவ்வொரு ஆணைய சட்டமா பார்க்கலாம். மொத்தம் 4 நடந்திருக்கும், 4 டீலிமிட்டேஷன் நடந்திருக்கும். அதுபடி இப்போ நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த சைடு இருக்கிறதுல எல்லை நிர்ணய ஆணைய சட்டம் வந்து, அடுத்து ஆணையம் எப்பெல்லாம் போட்டாங்க, மக்கள் தொகை கணக்கெடுப்பு, அடுத்து இதில் வந்து முக்கிய மாற்றங்கள் என்னென்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் சட்டம் வந்து எப்போ போட்டிருப்பாங்க அப்படின்னா 1952ல. அந்த ஆணையமும் 1952லேயே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. எந்த மக்கள் தொகை, அதுக்கு முந்தின வருஷம் நடந்த 1951ல் நடந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு மூலயமா.
இதில் வந்து முக்கிய மாற்றம் எப்போ அப்படின்னா ஃபஸ்ட்டு டீலிமிட்டேஷன் கமிஷனில் இவர் ஹெட் வந்து யாராக இருந்திருக்காருன்னா தலைமை வந்து சந்திரசேகர ஐயர் தான் வந்திருப்பார். இதில் வந்து ஃபஸ்ட்டு தான் எஸ்சி எஸ்டிக்கு வந்து இடஒதுக்கீடு கொடுத்துருப்பாங்க. மக்களவை மற்றும் சட்டமன்ற தொகுதிகளில் மொத்தம் எத்தனை தொகுதிகள் இருந்திருக்கு? 499 தொகுதிகள் வந்து நம்மளுக்கு இருந்திருக்கும். சரியா? நெக்ஸ்ட் வந்து எப்போ பண்ணால் 10 வருஷம் கழிச்சு போட்டிருப்பாங்க. 1962 போட்டிருப்பாங்க. அடுத்து அந்த ஆணையம் வந்து எப்போ நடந்திருக்கும் அப்படின்னா அதுக்கு அடுத்த வருஷம் நடந்திருக்கும். மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து எப்போ இருந்திருக்கா அதுக்கு முந்தின வருஷம் நடந்திருக்கும். சரியா? 1961. இதில் வந்து செகண்ட் டீலிமிட்டேஷன் கமிஷன் நடந்திருக்கும். இதில் சட்டமன்ற தொகுதிகள் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. 494 to 522 வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து தேர்டு வந்து 1972 சட்டம் போட்டிருப்பாங்க. எப்போ ஆணையம் ஸ்டார்ட் பண்ணிப்பாங்க? 1973. அடுத்து இது வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து அதுக்கு முந்தின வருஷம் 1971. இது எல்லாமே ஒரு 10 வருஷம் கேப்பில் நடந்திருக்கும். அடுத்து தேர்ட் லிமிட்டேஷன் வந்து அப்போ தான் போட்டிருப்பாங்க. இதோட ஹெட் வந்து ஜேஎல் கபூர். இது வந்து சட்டமன்ற தொகுதிகள் வந்து இப்போ இருக்க மாதிரி மாறிக்கும். 522 to 543 வந்து நம்மளுக்கு என்ன மாறி இருக்கும்? இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஃபோர்த் பாருங்க, ஃபோர்த் டீலிமிட்டேஷன் கமிஷன் வந்து 2002 வந்து போட்டிருப்பாங்க. ஆணையமும் அப்போ தான் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. இது வந்து 2001 மக்கள் தொகை கணக்கெடுப்பு மூலியமா நம்மளுக்கு அது நடந்திருக்கும். ஆனால் இந்த ஃபோர்த் டீலிமிட்டேஷன் கமிஷன்ல எந்த மாற்றமும் இருந்திருக்காது. சட்டமன்ற தொகுதியில் அப்படியே பண்ணிப்பாங்க. ஏன்னா நம்ம என்ன பண்ணிட்டோம்? 2001 வந்து ஃப்ரீஸ் பண்ணிட்டோம். ஏன்னா இப்போ 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி இந்த ஆக்ட் இருக்கு இல்லையா, 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் சட்டத்திருத்தப்படி 1976 நடந்ததுல மக்கள் தொகை கட்டுப்பாட்டை வந்து ஊக்குவிக்கும் பொருட்டு 2001 ஆண்டு தொகுதிகள் எண்ணிக்கை வந்து என்ன பண்ணிட்டு முடக்கியது. அதாவது நம்ம வந்து ஃப்ரீஸ் பண்ணிட்டோம். எதை வச்சுக்கணும்னு சொல்லிட்டாங்க? 2001 கணக்கெடுப்பு படி நம்ம வந்து பார்க்கக்கூடாது. 1999 நடந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு வச்சுதான் நம்ம வந்து தொகுதி மரவரை செய்யணும்னு சொல்லிட்டு இந்த திருத்தத்துப்படி நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஃப்ரீஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்துட்டு அடுத்து 84வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் 2002 போடுறாங்க. அதாவது இதுக்கு அடுத்த வருஷம் போடுறாங்க. இதுக்கு அடுத்த வருஷம் போட்டு அந்த முடக்கத்தை, அதாவது ஃப்ரீஸ் பண்ணதை வந்து எது வரைக்கும் நீட்டிச்சிட்டாங்க? 2026 இப்போ இந்த வருஷத்துக்கு வரைக்கும் என்ன பண்ணிட்டாங்க? நீடிச்சிட்டாங்க. அதனால 1900 மக்கள் தொகை கணக்கெடுப்பை தான் வந்து நம்ம என்ன பண்ணணும்? தொகுதிகள் மறுசீரமைப்பு யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. அடுத்து மறுபடியும் 2003 87வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து போடுறாங்க. இது வந்து எஸ்சி எஸ்டிக்கு இடஒதுக்கீடு மற்றும் தொகுதிகளை முறைப்படுத்துவதற்கு இப்போ இதுக்கு முன்னாடி வரைக்கும் 1999 வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ இந்த திருத்தம் மூலியமா 2001 மக்கள் தொகை கணக்கு கடைசியா எடுத்த 2001 அதுக்கப்புறம் எடுத்தோம். 2001 மக்கள் தொகை கணக்கெடுப்பை வந்து கட்டாயமாக்கிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிச்சாங்க. சரியா? இதுதான் இப்போ வந்து இருக்கிற டீலிமிட்டேஷனை பற்றி இருக்கிற எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இப்போ அதுக்கு நம்ம இப்போ நேற்று வரைக்கும் நடந்த நம்ம நாடாளுமன்றத்தில் வந்து பேசின வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு. ஓகே, இது உங்களுக்கு என்ன இருக்கும்? யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ என்ன பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நிறைய நம்மளால் போட முடியும். ஓகே, சரி, தேங்க்யூ.